Hi friends, this is Vincent. நம்ம சேனல் கூகுள் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, அதாவது ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கும். அதாவது ரவுண்ட் 2க்கு நம்ம வந்து நாளையிலேருந்து சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம பண்ண போகிறோம். ஆனால் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதாவது 26th 27th தயவுசெய்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாதீங்க. 28th மார்னிங் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணால் போதும். நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன சொல்லுங்க, இந்த மாதிரி லிஸ்ட்டு வந்து நீங்கள் ரெடி பண்ணணும். சரியா? நீங்கள் வந்து இந்த லிஸ்ட்டே நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா வேறு லிஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் நல்லபடியாக லிஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுட்டு சாய்ஸ் ஃபில்லிங் போடுறதுக்கு நீங்கள் உட்காந்திங்க அப்படின்னா ஈஸியாக ஒரு ½ அன் ஹவரில் என்ன பண்ணலாம்னா போட்டு முடிச்சிடலாம். அது எவ்வளோ நம்பர் ஆஃப் சாய்ஸ் ஃபில்லிங் இருந்தாலும் ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அதாவது மேலே டாப்பில் இருக்கக்கூடிய காலேஜஸில் என்ன கோர்சஸ் இருந்தாலும் எடுக்கலாம். சரியா? இப்போ வெங்கடேஸ்வரா 12-19 அதோட கவுன்சிலிங் கோடு, பனிமலர் 12-10, சென்ட் ஜோசப் 13-17, ஈஸ்வரி 13-04. சிஐடியில் கண்டிப்பாக சீட் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை சிஐடி சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்னை ஜோன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கோயம்புத்தூர் ஜோன் பார்த்துடலாம். சரியா? அப்போ சிஐடி சென்னையில் ஏதாவது மெக்கானிக்கலோ இல்லை மெக்கட்ரானிக்ஸுக்கோ சரியா ஏதாவது சீட் இருந்துச்சு அப்படின்னா அதை எய்ம் பண்ணுங்கள். அதே மாதிரி சாய்ராம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 13-24, லோயலா ஐக்கம் 14-50. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கோர்ஸ் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்து எய்ம் பண்ணி எடுக்கலாம். ஒரு அந்த கற்பக விநாயகம் மட்டும் விட்டுருங்க. சரியா? மீதி லோயலா ஐக்கம் வரைக்குமே நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அந்த காலேஜஸில் எந்த கோர்ஸ் இருந்தாலும் எடுக்கிறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிடணும் ரவுண்ட் 2ல். அதுக்கப்புறம் இப்போ எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் பாருங்கள். எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் வந்து நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் எய்ம் பண்ணலாம். வேல்டெக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேல்டெக்கில் ஹைடெக் இருக்குது, மல்டிடெக் இருக்குது. அந்த 2 காலேஜுமே நீங்கள் என்ன பார்த்தா எய்ம் பண்ணலாம். 11-16. லோயலா இன்ஸ்டியூட் வந்து லோயலா ஐக்கம் மாதிரி கிடையாது, கொஞ்சம் பிளேஸ்மெண்ட் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். அதனால் லோயலா இன்ஸ்டியூட் வேணும் அப்படின்னா நீங்கள் லோயலா இன்ஸ்டியூட் வந்து என்ன எடுக்கலாம். எஸ்ஆர்எம் வள்ளி எம்ஏல கண்டிப்பாக வந்து அதாவது கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஈஸியிலேருந்து நமக்கு என்ன பார்த்தா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீதி இப்போ நம்ம பார்க்க போகிற எல்லா காலேஜஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லோ ஃபீஸ் வித் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தாகூர் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 14-20, டிஎம்ஐ 12-02, ஸ்ரீ சாஸ்தா சரியா 12-17, அதுக்கப்புறம் சென்ட் ஜோசப் சரியா 13-25, ராஜீவ்காந்தி காலேஜ் 12-12, தங்கவேலு காலேஜ் 13-19, அக்னி காலேஜ் 13-16, பெரிய இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா 14-52, ஆனந்த் இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா 13-03, ஜேஎன்என் 11-26, கோஜன் 11-23, பிபி காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 12-22, கிங்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 12-07, ராசி இன்ஜினியரிங் காலேஜ் 14-37, ஸ்ரீ ராமானுஜர் 14-26, டேனிஸ் அவங்களோட 14-24 சரியா, எஸ்கேஆர் 12-13, முகமது சதக் வந்து பார்த்தீங்கன்னா 13-01, ஸ்ரீ கிருஷ்ணா சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணா 14-24, மாதா இன்ஜினியரிங் காலேஜ் 14-11, மாதா இன்ஸ்டியூட் 12-43, சென்ட் பீட்டர்ஸ் காலேஜ் 11-27. இப்போ இந்த காலேஜஸ் எல்லாமே லோ ஃபீஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து எய்ம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலேஜஸ் தான் கிடைக்கும். நான் லோயலா ஐக்கம் வரைக்குமே நம்ம டாப்பில் கொடுத்துருந்தேன். அந்த லோயலா ஐக்கம் வரைக்குமே நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா எந்த கோர்ஸ் இருந்தாலும் எடுக்கிறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிடலாம். இப்போ நம்ம கோயம்புத்தூர் ஜோனில் வந்து என்ன பார்க்கலாம். இப்போ கோயம்புத்தூர் ஜோன் வந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப முக்கியமாக நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் ஜோனை பொறுத்த வரைக்கும் அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் சரியா, டாப்பில் இருக்கக்கூடிய காலேஜஸில் என்ன கோர்ஸ் கிடைச்சாலும் நீங்கள் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிடும். அதாவது பிஎஸ்டி காலேஜ் 2006, அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் 2025 கவுன்சிலிங் கோடு, குமரகுரு 27-12, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கக்கூடிய காலேஜஸ் சரியா. நான் இடையிலன்னு சொல்கிறேன் எந்தெந்த காலேஜஸில் எந்த கோர்ஸ் கிடைச்சாலும் எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் இடையில சொல்கிறேன். நெஹ்ரு காலேஜ் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ரத்னம் காலேஜ் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். 23-29, ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ரத்னம் காலேஜில் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் வந்து ரவுண்ட் 2ல் வருமா அப்படிங்கிறது சந்தேகம். அதே மாதிரி சிஐஇடி கொஞ்சம் பிளேஸ்மெண்ட் ஒரு மாதிரியாக தான் இருக்கும், இருந்தாலும் காலேஜ் வந்து பரவாயில்லாமல் இருக்கும் சரியா. கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 27-04,
கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கற்பகம் காலேஜ் இன்ஜினியரிங் வந்து கண்டிப்பாக கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கற்பகம் இன்ஸ்டியூட்டில் அதாவது கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ்க்கு வந்து சீட் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. சரியா, அதை நீங்கள் அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அதில் என்ன கோர்ஸ் கிடைச்சாலும் எடுக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அப்படின்னா நீங்கள் கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 2710, கற்பகம் இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா 2735. இப்போ நான் சொல்கிற காலேஜ்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நாளைக்கு வேக்கன்சி லிஸ்ட் வந்தோடனே எதில் வேக்கன்சி இருக்குது, இப்போ உதாரணத்துக்கு கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் என்ன கோர்ஸுக்கு வேக்கன்சி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அந்த வேக்கன்சி நம்மளோட கம்யூனிட்டிக்கு இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு பக்கத்துலேயே கவுன்சிலிங் கூட நீங்கள் எழுதி வச்சுக்கணும். சரியா, இப்படி தான் நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணணும். அடுத்து இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து 2708, அதுக்கப்புறம் ஜேசிடி வந்து பார்த்தீங்கன்னா 2769, ஸ்ரீசக்தி 2727, ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸ்ரீசக்தி. நெஹ்ரு இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2729, கேஐடி சரியா 2750, எஸ்என்எஸ் 2726, ஆர்விஎஸ். இந்த ஆர்விஎஸ்ல இருந்து மீதி வரக்கூடிய எல்லா காலேஜஸுமே லோ ஃபீஸில் இருக்கும். உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எய்ம் பண்ணிங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்டில் கிடைக்கும். ஆர்விஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2731, ஈசா காலேஜ் 2749, இன்ஃபோ காலேஜ் 2732, பிபி காலேஜ் 2753, டேனிஸ் அம்மோட 2349, கதிர் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 2745, அக்ஷயா காலேஜ் 2763, ஸ்ரீ சாய் ரங்கநாதர் 2342, தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 2721, பார்க் காலேஜ் 2716, பில்டர்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து திருப்பூரில் இருக்குது 2656, ஈரோடு செங்குந்தர் 2707, சோனா 2618. சோனாவில் வந்து கொஞ்சம் நல்ல காலேஜ் தான் சோனாவில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் வந்து மேக்ஸிமம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான். நீங்கள் வந்து 24 வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிங்க. சரியா, வேக்கன்சி லிஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா சோனா காலேஜ்லாம் விட்டுறாதீங்க. அல்லமீன் 2652, பிஜிபி நாமக்கல் 2612, பாவை 2611, மகேந்திரா 2623, முத்தையம்மாள் 2610, எக்ஸல் காலேஜ் 2634, சுகுணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 2360. சுகுணாவில் பிளேஸ்மெண்ட் வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். அந்த காலேஜ் கொடுக்குற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் யோசித்து பார்த்து கொடுங்க. நந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா 2715. சரியா, இது எல்லாமே அந்த கோயம்புத்தூர் அந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய காலேஜஸ். சரியா, அதனால் சார் இந்த காலேஜுக்குள்ளே நாங்கள் போனோம் அப்படின்னா ஏதாவது ஸ்காலர்ஷிப்ஸ் ஏதாவது கிடைக்குமா சார்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று சாய்ஸ் ஃபில்லிங் உங்களுக்கு போட முடிஞ்சால் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் போடுங்க. அப்படி இல்லாத பட்சத்துக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீங்கள் போட்டு அந்த பிடிஎஃப் ஃபைலை கூட நமக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பிடிஎஃப் ஃபைலில் எதெல்லாம் நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 165 அண்ட் எபோவ் இருந்தீங்க அப்படின்னா நம்ம டாப்பில் சொன்ன பாருங்க அந்த காலேஜஸில் நீங்கள் எந்த கோர்ஸ் இருந்தாலும் எடுக்கிறதுக்கு நீங்கள் ரெடி ஆகலாம். அதுக்கு கீழே 165 பிலோ நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்சஸை நீங்கள் எய்ம் பண்ணுங்க. இப்போ இங்கே கீழே லோ லெவலில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அந்த காலேஜஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஐடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி, ஏஐடிஎஸ், ஏஐஎம்எல் இந்த மாதிரி கோர்சஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காலேஜஸ்க்கு நீங்கள் எய்ம் பண்ணலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. முதல் சாய்ஸ் லிஸ்ட்டை ரெடி பண்ணுங்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன் 26, 27 நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் போடாதீங்க. 28 காலையில் நீங்கள் போட்டிங்கன்னா போதுமானது. அது வரைக்கும் சாய்ஸ் லிஸ்ட்டை நீங்கள் ரெடி பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.